ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோலாம் போட்டு. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனாலேயே கிளம்பிட்டேன். 4 மணிக்கெல்லாம் ஏந்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். டக்குன்னு மைண்டுக்கு வர ரெசிபி தக்காளி சாதம் மட்டும் தான் எனக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கு. பாப்பாக்கும் தம்பிக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எக்ஸாமு. அவங்களுக்கும் எக்ஸாம் இருக்கிறதுனால காலையிலே அவங்களே எழுப்பிட்டேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் ரெடி ஆனது பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனாலும் என்ன பண்ணுறது நானும் வரேன் அப்படின்னா. பட் இன்னைக்கு தான் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சரி போயிட்டு வரதுக்குள்ளே நான் ஹாஃப் டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 3 மெட்ரோ சேஞ்ச் பண்ணி பஸ்ஸில் வரதுக்குள்ளே எனக்கு 1:00 ஆகிடுச்சு. மெயினாக எனக்கு வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா வந்துட்டே பாரு அப்படின்னோடனே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய குக்கிங் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சேனலில் ஒரு 15 டேஸாக ரொம்ப பிஸி ஆகிட்டேன். லைக் ரத்த பொரியல், தக்காளி சிக்கன் வறுவல், மோர் குழம்பு, கீ ரைஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கொத்தமல்லி மாங்காய் சாதம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். 1 இயர் கேப் விட்டு நான் வந்து இந்த மாதிரி அகெயின் ரீச் ஆகிறேன்னா எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இழந்துட்டேன் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில். இப்போ தான் நான் ஒரு மந்த்தாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ரேகா ஸ்பைசி கிச்சன். ஆல்ரெடி சேனல் மேலே கொடுத்துருக்கேன் கேப்ஷனில். வேணுன்றவங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்குமே உங்களுடைய சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.